ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாரி பற்றின இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன். எஸ், நீங்கள் திட்டுறது என் காதில் கேட்குது. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரி சொல்லுன்னு சொல்கிறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. ஒன் டே ஃபுல்லும் வியர் பண்ணணும், கசகசன்னு இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு சாரியும். மீன் வைல் ஸோ என்னோடய ப்ரொஃபஷ்னலுக்கு என்னென்னா நீட்டாகவும் எலகெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி. அந்த காட்டன் சாரீஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம், லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. இந்த சாரியோட நேம் போச்சம்பள்ளி சாரி. போச்சம்பள்ளி சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம்னு இப்போ பார்க்கலாம். இதோட சாஃப்ட்னஸ், அவ்வளோ சாஃப்டான ஒரு சாரி. தென் இதில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே ஒரு வைப்ரண்ட் மல்டி கலர்ஸில் சாரி வந்து வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பிளைன் கோல்டு பார்டர் வந்து பிடிக்குமோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். ஒரு காட்டனில் ஒரு டாலர் பியூட்டியாக நீங்கள் மின்னணும் அப்படின்னா இந்த சாரியை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாங்க தனியாக தெரியும். அந்த அளவுக்கு சாரியோட குயின்னா காட்டன் சாரியில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். போச்சம்பள்ளி சாரி எப்போவுமே ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாரி தான். இந்த சாரியோட ரெஃபரன்ஸ் பிக்சர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாரியோட நேம் கேரளா சாரின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ப்ளவுஸோட பேரப் பண்ணாலும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆக்கி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இது. இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, பிகினராக இப்போ தான் நீங்கள் சாரீ கட்ட பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியலாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். யாரோட அட்ராக்ஷனும் எனக்கு தேவையில்லை, பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு சாரியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த சாரீ தாங்க. இந்த சாரியோட நேம் இக்கட் காட்டன் சாரீஸ். இந்த இடத்துல நான் ஒரு டிப்பை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தோஸ் ஆர் ஆல் வெரி ஹைட் அண்ட் லீன். யாரெல்லாம் ரொம்ப ஹைட் அண்ட் லீனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சாரீ ஃபேப்ரிக்னு எனக்கு என்ன சூட் ஆகும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் ரொம்ப ஆப்டான ஒரு சாரியாக இருக்கும். இந்த சாரியோட பேர் ஜூட் காட்டன் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஹேண்ட்லூம் சாரி மாதிரி இதுவுமே என்னன்னா ஒரு லைட் வெயிட் சாரி. இந்த சாரியோட ஹைலைட்டு அங்கங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் தான், த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட ஹைலைட், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சாரியோட நேம் கோட்டா டோரியா சாரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ டோனி பிடிக்கும் அப்படின்னா நம்ம டோனியோட பிக்சரை என்ன பண்ணுவோம், பிரிண்டெல்லாம் ஷர்ட்டில் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சாரியில் நம்ம எதெல்லாம் நேச்சுரலாக பார்க்குறோமோ அந்த மாதிரியான திங்ஸை அவங்க பிரிண்டடாக கொடுக்கும்போது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்குது. அவங்க இன்னொரு விஷயத்த மறக்கலை, என்ன அப்படின்னா பார்டரை சில்க் பார்டராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு லுக் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப ராயலாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ராயல் லுக் வேணும், அதுவும் காட்டன் சாரியில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சாரியை பிக் பண்ணிக்கோங்க. ஆர்ட்டுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆர்ட்டு பிடிக்காதவங்க இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஆர்ட்டை நமக்கு பிரிண்டரில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரி. சில சாரியை கட்டாமல் நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறதே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன் கைண்ட் ஆஃப் சாரி தான் இந்த கலம்காரி பிரிண்டட் சாரி. இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே எல்லா ஆர்ட்டையுமே பிரிண்டட் ஃபார்மில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரியான சாரீஸை நம்ம கலாக்ஷேத்ரா அந்த மாதிரியான எக்ஸிபிஷன்ஸில் பார்க்கலாம். நம்ம வார்ட்ரோப்பில் ப்ரெஷியஸாக சேர்த்து வைக்க சாரீஸில் இதையும் ஒன்றா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான ஒரு சாரீ தான் இது. சப்பி கேர்ள்ஸுக்கு எஸ்பெஷலி இது ரொம்பவே நல்லா இருக்கும். நோ வேர்ட்ஸ், சிம்பிளி ரெக்கமெண்டட், ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் த கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சாரீ தான் இது. உங்கள் எல்லாருக்குமே இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாரியோட அவுட்ஃபிட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சம்மருக்கு எந்த காட்டன் சாரீ ஆப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீங்கள் தேடிட்டு இருந்த சாரீ இதுதான். இந்த சாரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதி காட்டன் சாரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரீ நம்மளோட ஸ்வெச்சை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடியது. நல்ல த்ரெட்டுமே ஃபைன் த்ரெட்டாக வர்றதுனால லைட் வெயிட் கலர்ஸுமே பெஸ்ட்டு கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை மஸ்ட் ஹேவ் சாரியில் ஒன்றா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு காட்டன் சாரியே கட்டி கட்டி பழகிடுச்சு. ஆனால் நான் இன்னும் அதில் சில்க் பார்டர் வரணும், கிராண்டாக என்ன நான் காட்டிக்கணும் அப்படின்னா இந்த சாரியை பிக் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட நேம் கல்யாணி காட்டன் சாரி. இந்த இடத்துல ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாரி பத்தாது. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எப்போவுமே ஹைட்டாக இருக்கிறவங்க ஒரு சாரீ நீங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, சாரியோட மெஷர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஹைட் உங்களுக்கு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டதுக்கப்புறமா பத்தலை அப்படின்னா ப்ளவுஸ் வெட்டிடாதீங்க. இதுக்கு செப்பரேட் ப்ளவுஸை நீங்கள் பேரப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இதுதான் ஹைட்டாக இருக்கிறவங்க சாரீ எடுக்கும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த சாரியோட நேம் பெங்காலி காட்டன் சாரீ. மோஸ்ட்லி இந்த 50 to 60 ரேஞ்சில் இருக்கவா அந்த பெரியவா எல்லாமே இந்த சாரியை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணணும்னு தேடிட்டுருக்கீங்களா? அப்போ மறக்காமல் இந்த சாரியை பிக் பண்ணிக்கோங்க. இதை டாண்டன் சாரீஸ்னு சொல்லுவோம். தமிழில் நூல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பயங்கர வெயிட்டான ஒரு சாரீஸ். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் யங்ஸ்டர்ஸ் யாருமே இதை ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. முந்தைய காலத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த சாரியை தான் கட்டியிருக்காங்க. இதோட ப்ளஸ்ஸு அந்த வெயிட்டாக இருக்கிறதுனால முந்தைய காலத்தில் உள்ள பெரியவங்களுக்கு இந்த சாரீ ரொம்பவே பிடிக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியல. இந்த சாரியோட நேம் நாராயணபேட் சில்க் சாரீ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பார்டர்ஸ் நல்லா பெருசாக பிக் பார்டர்ஸாக நமக்கு வரும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கணும், ஆனால் சிம்பிளாக போகணும் அப்படின்னா தாராளமாக இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே சமயத்தில் நான் ட்ரெடிஷ்னலாக போகணும், ஆனால் இன்னும் என் லுக்கை நான் கிராண்டாக காமிக்கணும் அப்படின்னா இதோட ஜுவல்ஸ் ஆட் பண்ணி போடும்போது லுக்கே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து நம்மளை எப்படி ப்ளசன்ட் பண்ணுங்கிற சாரியில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாரின்னே சொல்லலாம். செகண்டு, நான் எங்கேயாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக டெம்பிளுக்கு போகிறேன், ட்ரெடிஷ்னலாக எனக்கு வேணும் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு சாரீ வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த சாரியோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சாரியோட ஒரு ஹாஃபில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பேட்டர்னில் இன்னொரு டிசைன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படி 2 டிசைன்ஸ் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஹாஃப் சாரீ மாதிரி இருக்கிறதுனால தான் இதை ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ பிடிக்கல ஆனால் சாரீ வேணும்னா இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணலாம். இந்த சாரியோட நேம் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சாரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி, நம்ம எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் அந்த பிரிண்ட்டு போகவே போகாது. ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் காட்டன் சாரிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக 1 டே கூட இந்த சாரியை கேரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி வியர் சாரீஸில் இதை மஸ்ட் ஹாவ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சாரீ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ. இதோட நேம் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ. இதோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். வாங்க நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு ரொம்பவே ஃபைனாக இருக்கும். அதனால் கட்டுறதுக்கு லைட் வெயிட் சாரீ இது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட் ப்ரூஃப் சாரீ. இந்த மாதிரி சாரீஸ் ஸ்வெட்ஸை அவ்வளோ அழகாக அப்சார்ப் பண்ணிக்கும். ஃபோர்த்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் கலர் வரும். இந்த சாரியோட நேம் எம்ப்ராய்டரி சந்தேரி காட்டன் சாரீ. டெய்லி நான் ஆஃபீஸுக்கு ஒரே மாதிரியாக போகிறேன், என்னோடய லுக்கை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சாரியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேரப் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட லுக்கையும் கொஞ்சம் என்ஹான்சிவாக காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதை நான் ஓகே சாரியில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அ டிரான்ஸ்பரன்சி இன் சாரீ. இந்த சாரியோட நேம்
மல்மல் காட்டன் சாரீ இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட சாஃப்ட்னஸ் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாரீ. இதை நான் 100% உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரியில் இருக்கக்கூடிய அந்த பாம் லேஸ் தான் இதோட ஹைலைட்டே. லுக் வைஸ் ரொம்ப ப்ரிட்டியாக காமிக்கும். இதுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள். உங்கள் கொலீக்ஸ்டேருந்து என்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு மறக்காமல் இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரியோட நேம் செக்குடு சாரீஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஏன்னா சாரியை பார்க்கும்போதே தெரியும் அங்கங்கே கட்டமாக போட்டிருக்கோம் அப்படின்னா. இதை எந்த ஏஜ் பீப்புள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது மிடில் ஏஜ் பீப்புள் இந்த சாரியை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த சாரியோட நேம் டிஜிட்டல் பிரிண்ட் லினன் காட்டன் சாரீ. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட லைட் வெயிட். இதில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்டு வந்து நம்மளை ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக காமிக்கக்கூடியது. யாரெல்லாம் நேச்சரை பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரியை பிடிக்கும். ஏன்னா இதோட பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். காட்டனில் உங்களை ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாரீ சாஃப்ட் காட்டன் சில்க் சாரீ. ப்ரொஃபஷ்னலாக உங்கள் லுக்கை வந்து இன்னும் கார்ஜியஸாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டியூ டு ஆஃப் இட்ஸ் சாஃப்ட்னஸ் அண்ட் லுக் வைஸாக கார்ஜியஸாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு சாரீ எம்ப்ராய்ட்ரி காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டன் சாரியை தான் நான் கட்டுவேன் டெய்லியுமே. ஆனால் எனக்கு அது ப்ளைனாக பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி காட்டன் சாரிக்கு நம்ம போகலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். டெய்லி வியர் பர்பஸுக்கு இந்த சாரீ சூட்டபிளான ஒரு சாரீ தான். நெக்ஸ்ட்டு டெய்லி வியர் காட்டன் சாரியோட நேம் சுங்குடி சாரீ. இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சாரீ. நம்மளால் ஈஸியாக அந்த டே ஃபுல்லாக கேரி ஆன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு காட்டன் சாரியோட நேம் பேப்பர் காட்டன் சாரீ. ஏன் பேப்பர் காட்டன் சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு லைட் வெயிட்டான ஒரு சாரீ. ஆல் ஓவர் த பாடி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்டர் வந்து கோல்டன் பார்டர், அதை ஹைலைட் பண்ணுற விதமாக கோல்டன் பார்டர் வந்து வரும். டெய்லி வியர் பர்பஸுக்கு ஒன் ஆஃப் த சூட்டபிள் சாரீ இதுதான். நெக்ஸ்ட் சாரீ நேம் பாந்தினி காட்டன் சாரீஸ். ஸ்கொயர் ஷேப்பில் அங்கங்கே இந்த ஒயிட் கலர் பிரிண்ட்டில் கொடுத்துருப்பா. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. மோஸ்ட்லி நார்த் இந்தியன் பீப்புள் இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டெய்லி வியர் சாரியில் இதையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you really like this video, please subscribe my channel, share with your friends. Don't forget to hit the like button. Thank you so much for watching my videos. Bye bye.